பழையபடி தண்ணி அடிக்க ஆரம்பிச்சிட்டீங்க? ஏதாவது பிரச்சனையா? பெரியதுரை, அன்னைக்கு என் பெரிய பொண்ணால என் கௌரவமே போச்சு. அந்த கௌரவம் போன மன கஷ்டத்தில் தண்ணி அடித்தேன். இன்னைக்கு என் சின்ன பொண்ணால அதே இழந்த கௌரவத்தை மீட்டெடுக்க போற சந்தோஷத்தில் தண்ணி அடிக்கிறேன்பா. சந்தோஷத்தில் தண்ணி அடிக்கிறேன். மாமா என்ன சொல்றீங்க? நீங்க என்னதான் காரணம் சொன்னாலும் சரி, இந்த வயசுல இப்படி தண்ணி அடிக்கிறது சரியில்லை மாமா. தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்க. டேய் சின்னதுரை, சின்ன வயசுலயே நீங்க தாயை இழந்துட்டதுனால உங்க அம்மாவை பத்தி உங்களுக்கு சரியா தெரியாதுடா. ஆனா உன் அம்மா, அதான் என் அக்கா இருக்கிறாளே, என் மேல அளவு கிடந்த பாசம் வச்சிருப்பாடா. எனக்கு ஏதாச்சும் ஒண்ணுனா துடிச்சு போயிடுவா. ஒரு தடவை அம்மா போட்டிருந்து நான் சாவ பொழைக்க கிடந்தப்ப என்ன கோயில் கோயிலா தூக்கிட்டு போய் உசுரை காப்பாத்தினப்ப அந்த மவராசி உயிரை விடும்போது என் பசங்களை 2 பேர்த்தையும் அனாதையா விட்டுறாதீன்னு ஒரு ஏக்கத்தோட பார்த்துட்டு செத்தா. அவளுடைய ஆசை நிறைவேறணும், அவளுடைய ஆத்மா சாந்தி அடையணும் தான் பெரியதுரைக்கு பூங்குடிக்கும் கல்யாணமே நான் ஏற்பாடு பண்ணினேன். சரி, அதுதான் முடியல. இப்போவாச்சும் சின்னதுரைக்கு கண்ணாலம் பண்ணி என் அக்காவோட ஆசையை நிறைவேற்ற போற சந்தோஷத்துல குடிக்கிறேன்பா. சந்தோஷத்துல குடிக்கிறேன். டே, எப்ப என் மானத்துக்கு ஒரு அவமானப்படுத்தி என் கௌரவத்தையே கெடுத்துட்டு போனாலோ அப்பவே என் பெரிய பொண்ணு செத்துட்டாடா. இனிமே மீதி இருக்கிறது என் கௌரவத்தை காப்பாற்ற போற என் சின்ன பிள்ளை மட்டும்தான். என்னோட சொத்து பத்து ஆஸ்தி அந்தஸ்து எல்லாமே என் சின்ன பொண்ணு செல்விக்கு தான். மாமா, சொத்து பத்துக்கு ஆசைப்பட்டு செல்வியை நான் கட்டிக்கிறேன்னு சொல்லல மாமா. எங்களுக்கு நீங்க முக்கியம். உங்க கௌரவத்துக்கு ஒண்ணுனா இந்த உசுரை கொடுக்க கூட தயங்க மாட்டோம். உங்களுக்காக இந்த கல்யாணத்தை நான் பண்ண மாட்டேனா? ஏய், இந்த மாமா மேல நீங்க உசிரியே வச்சிருக்கீங்கன்னு நீ சொல்லிதான் தெரிஞ்சிருக்கணுமா? எனக்கு ஏதாவது சொன்னா நீங்க உசிரியே கொடுப்பீங்கடா. சரி, நான் முன்னாடி போறேன், நீங்க பார்த்துட்டு வாங்க. அண்ணே, மாமே சொத்து கிடைக்குன்ற ஒரே காரணத்துக்காகத்தான் அவர் காலு பின்னாடியே நாயாட்ட உயிரை கொடுக்கற மாதிரி சுத்திக்கிட்டு இருக்கேன். அவர் சொத்து மட்டும் நமக்கு கிடைக்காம போச்சு, அந்த ஆள் உயிர் எடுக்க கூட நான் தயங்க மாட்டேனே. டே சின்னதுரை, அவசரப்படாத. நமக்கு நேரம் சாதகமா இருக்கு. இந்த நேரத்துல எவனாவது குறுக்க பூந்தான்னு வச்சுக்கோ, அவன் பொணந்தாண்டா. என் விஷயத்துல பொண்ணு குறுக்க வந்த மாதிரி உன் விஷயத்துல சின்னமணி குறுக்க வந்தான்னு வச்சுக்கோ, அவனை கண்டம் துண்டமா வெட்டி ஆத்துல போட்டுட்டு உனக்கு கல்யாணத்தை பண்ணி வைக்கிறேன்டா. அண்ணே, பொதுவாகவே பொட்டச்சியை நம்ப கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதுலயும் நம்ம மாமா மக குட்டச்சி இருக்காளு, அவளை நம்பவே கூடாதுன்னு. தாலி கட்டுற நேரத்தில் ஆளை மாத்திட்டான்னு வச்சுக்க, அவங்க சொத்தை ஆட்டைய போடணும்னு நினைக்கிற நம்ம கனவுல மண்ணை வாரி போட்டுருவா. அப்புறம் வேலியில போற சனியனை தூக்கி விலை என்னன்னு கேட்ட கதையா மாறிடும். ஏ சின்னதுரை, இந்த நேரத்துல வீரியம் பெருசு இல்லடா, காரியம்தான் பெருசு.
நாம ஆசைப்பட்ட பொண்ணு ஆஸ்தியோட வரும்போது அந்த சந்தர்ப்பத்தை நமக்கு சாதகமா பயன்படுத்திக்கணும். ஓட்ட விட்டுட்டோன்னு வச்சுக்க, கோடீஸ்வரனா வாழ முடியாது. பழையபடி குப்பை மேட்டில தான் வாழணும். டேய், பணம் இருந்தாதான்டா 10 பேர் நம்மளை மதிப்பான். இல்லைன்னு வச்சுக்கோ, அந்த ரோட்டுல போற சொறி நாய் கூட நம்மளை மதிக்காது.